நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் 2 பகுதிகளாக பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளும் பார்த்தோம். ஏற்கனவே பிப்ரவரி மாதத்தின் முதல் பாதி உண்டான நாட்களுக்கு உண்டான பலன்களும் பரிகாரங்களும் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது பிப்ரவரியினுடைய 2வது பாகம். அதாவது பிப்ரவரி மாதத்தில் 16/2/2025 முதல் 28/2/2025 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடும் முறைகளும். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். குடும்பத்தில் தேவையில்லாத சலசலப்புகள் காணப்படும். அந்த குடும்ப விஷயத்தை மட்டும் மேஷராசிக்காரர்கள் சரி செய்து கொண்டால் பணவரவு, முதலீடுகள், அசையாமசைய பொருள் சேர்க்கை, வாகன அமைப்பில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் முறையில் நல்ல ஏற்றங்கள் காணப்படும். கழுத்து பகுதி, முதுகு பகுதி, வயிற்றுப்பகுதியில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக விஷ்ணு வழிபாடு பெரியளவு நம்பிக்கையும் பெரியளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். விஷ்ணு காயத்ரி சொல்ல சொல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். பயணங்களில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், ஆப்போசிட் செக்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் கோபப்படுவதோ சஞ்சலப்படுவதோ சிக்கலை ஏற்படுத்தும். பெரிய அளவுக்கு மனிதத்தில் சந்தோஷத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ராசிக்காரர்களுக்கு மேஷ ராசிக்காரர்கள் இந்த 15 நாட்களுக்கு கண்டிப்பாக அனுகூலம் ஏற்படும். அதே சமயம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு மட்டும் கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். வயிறு, கழிவு பாதையில் கீழ் முதுகு சிறிய பாதிப்பும் மருத்துவ ஆலோசனை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரிக்கம், பெற்றோர் பெரியோருடைய உறவு முறையில் சிறிய கோளாறு இல்லாமல் பார்த்து கொள்வது மிக மிக நன்மையான அமைப்பு. பெருமாள் வழிபாடு, கோவிந்த நாமாவளி, கண்டிப்பாக சுப்பிரபாதம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை தரும். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். அண்டை அயலாரிட்டு விஷயத்திலும் கோபதாபம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஜிஎஸ்டி போன்ற டாக்ஸுகள், இன்கம் டாக்ஸுகள் போன்ற விஷயத்தில் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம், சந்தோஷம், அனுகூலத்தை தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கடல் கடந்த தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் மகிழ்ச்சியான தருணமும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்த நபர்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அண்டை அயலாரிட்டு விஷயத்தில் சாதாரணமாக எதை பேசப்போகி பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் வாக்குவாதம் வைத்து கொண்டால் இந்த பிப்ரவரி மாதத்தின் பிற்பகுதி பிரச்சனையான மாதமாகவே மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் படிப்படியாக ஏற்படும். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சை பழ ஊறுகாவும் வாங்கி கொடுப்பது சுபவிரயமாக மாற்றும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியத்தில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படலாம். அதிக கவனத்துடன் இருப்பது மிக மிக முக்கியம்.
தேவையில்லாத வம்பு வழக்கு, தேவையில்லாத பிரச்சனைகள் சிலரால் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது மிதுன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் பதட்டம் காணப்படும், தொழில் முறையில் ஏற்றங்கள் காணப்படும், படிப்படியாக இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும், உத்தியோகத்தில் தொலைதூர மாற்றங்கள், வேறு உத்தியோக மாற்றங்கள், வேறு படிப்பு மாற்றங்கள் எல்லாம் எதிர்பார்த்தால் கண்டிப்பாக கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் துர்கை வழிபாடும் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. அபிராமி அந்தாதியுடைய பாடல்களை கேட்பது நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. காது மூக்கு தொண்டை பற்களில் சிறு உபத்திரமும் பெரும் கஷ்டத்தையும் பெரும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். பெருமாள் தாயார் ஆஞ்சநேயருடன் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு செல்வதும் அங்கு பசுனை கொடுப்பதும் மனமிட்டு பிரார்த்திப்பதும் நன்மை தரும். அதாவது வண்டி வாகனத்திலும் தேவையில்லாத பதட்டம் ஏற்படலாம். பயணங்கள் சமயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக உத்தியோகத்தில் அரசியலில் தேவையில்லாத குழப்பமோ மேலதிகாரிகள் கோபத்திற்கோ ஆளாக நேரிடலாம். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது அருமையான அமைப்பும் சந்தோஷமான அனுகூலமும் ஏற்படும். தொழில் ரீதியாக எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் கன்ஃபார்மாக காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள். அதே சமயம் பதட்டம் திடீரென்று ஏற்படலாம். படபடப்பு, பால்பிட்டேஷன் என்று சொல்லக்கூடியது, ஏதோ ஒரு யோசனைகள், என்னடா இது நமக்கெல்லாம் எதிர்மறையாக போகிறது என்றெல்லாம் ஏற்படலாம். இதே சமயம் வார்த்தைகளில் மிக மிக கவனமாக கையாள்வது கடகத்திற்கு மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடங்களை பெரிதாக்காமல் இருப்பது வார்த்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் டோட்டல் சரணாகதி ஆவதே நன்மைகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. கண்டிப்பாக முருகர் வள்ளி தெய்வானை என்று, அதாவது ஜோடியாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள், பெருமாள் தாயார் சிவன் பார்வதி என்ற ஜோடியோடு இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் உங்களை காப்பாற்றும். தேகாரக்கத்தில் கண்டிப்பாக பாதவலி, அதேபோல் தலை சுற்றல் மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமாக காணப்பட்டாலும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசி ஏதாவது ஒரு இடத்திற்கு நிம்மதியாக சென்று விட்டு வருவது, தெய்வ வழிபாடுகளோ சுற்றுலா இடமோ உறவினர் இடமோ என்று கொஞ்சம் மனதை லேசாக்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவது சிம்மத்திற்கு நன்மை தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றுவதற்கு சிறிது பிராயச்சனம் பட வேண்டிய நிலைமை ஏற்படுவதனால் வார்த்தைகள் கொடுப்பதற்கு முன்பாக யோசித்து கொடுப்பது நன்மை தரும். பெற்றோர் பெரியோர் அனுகூலமான அமைப்பு. அவர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஏற்றம் காணப்படுவதனால் அவர்கள் உங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழில் ரீதியாக ஒரு மன அழுத்தம் ஏற்படலாம். எனவே தொழிலில் சிறிது கவனமாக இருப்பதும், தொழிலில் இருக்கக்கூடிய இடத்தில், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இடத்தில், படிப்பில் இருக்கக்கூடிய இடத்தில், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அதே சமயம் சத்ருக நாசம், வழக்கு போன்ற விஷயம் உங்களுக்கு சாதகம்,
புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை மட்டும் தவிர்த்து கொள்வது, கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக கவனமாக இருப்பதும், வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் ஏற்பதும், பாஸ்போர்ட் விசா போன்ற பிரச்சனைகளில் டேட்டுகள் எக்ஸ்பைரி ஆகாமல் பார்த்து கொள்வதும், வண்டி வாகனத்தில் இன்சூரன்ஸ்களுடைய டேட்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாமல் பார்த்து கொள்வதும் மிக மிக முக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய கோபதாபம் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். தூக்கமின்மைதான் பெரிய நோயாக காணப்படுகிறது. எனவே டிப்ரெஷனுக்கு உண்டான மருத்துவ ஆலோசனையோ அல்லது உடற்பயிற்சியோ எடுத்துக்கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் ஜெயிப்பார்கள். இல்லை என்றால் தேவையில்லாத பதட்டத்திற்கு இருக்கிறதை விட்டுவிட்டு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலதிகாரிகள் தேவையில்லாத பழி சுமத்துவார்கள். அதற்கு ஆவேசப்படாமல் பொறுமையாக விளக்குவதும், உங்கள் மீது எந்த ஒரு குறையும் இல்லை என்றதை நீங்கள் தான் நிரூபிக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகளிடம் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தாலே போதும். கண்டிப்பாக வயிறு காலு சம்பந்தப்பட்ட உபத்திரம்தான் மிக முக்கியம். உணவு செரிமானங்களில் பாதிப்புகள் வரலாம். எனவே கெட்டுப்போன உணவையோ அவசரகதியில் தப்பான உணவையோ எடுத்து சாப்பிடுவதெல்லாம் ஏற்படும். வெளியில் சாப்பிடுபவர்கள் மிக மிக கவனமாக இருப்பது மிக முக்கியம். தெய்வ வழிபாட்டில் கண்டிப்பாக அபிராமியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. இந்த பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் முருகர் வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும். உத்தியோக ரீதியாக டப்புன்னு அனுகூலமும் பெரிய அளவு நம்பிக்கையும் லாபமும் சந்தோஷமும் அசையமசைய பொருள் சேர்க்கையும் பெரிய மனிதர்களை சந்திப்பதும் தொலைதூரத்தில் முதலீடுகள் செய்வதும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் எடுத்துக்கொள்வதும் உத்தியோகத்தில் மாற்றத்தை விரும்பக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு அந்த மாற்றத்திற்கு உண்டான ஆசீர்வாதம் கிடைப்பதும் பெரிய அளவு சந்தோஷமான சூழ்நிலையை உங்களுக்கு சேர்த்து வைக்கும். தேக ஆரோக்கியத்தில் நீண்ட நாள் உபத்திரம் கொடுத்திருந்த ஒரு நோய் உபத்திரம் சரியாக கண்டுபிடித்து சரியான சிகிச்சை எடுத்து அதிலிருந்து முழு நிம்மதி பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதையும் துலா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெளிவட்டாரத்தில் அநோகமான சந்தோஷத்தை பெற்றாலும் புதனுடைய அமைப்பு கெட்டிருப்பதனால் புதன்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானத்துடன் எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுப்பது சிறந்த பரிகாரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவு, தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் கவனம். பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் போன்ற பிரச்சனைகளில் ஆட்படாமல் இருப்பதும், பெண்களாக இருந்தால் லோ பிபி, அனிமிக் என்று ஹீமோகுளோபின் பிரச்சனைகள் திடீரென்று வரலாம். சுருண்டு படுத்து கொண்டாலே நிம்மதியாக இருக்கும். என்னடா வாழ்க்கை என்று எல்லாம் தத்துவம் பேசக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். எனவே சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் காலையிலிருந்து பணிகளை ஆரம்பிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால் டக்கென்று உத்தியோகத்தில் ஒரு பெரிய ஏற்றம் ஏற்படும். ஜெர்க்கென்று சொல்வார்கள். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை எல்லாம் சுபீட்சமாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்வேகத்துடன் எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தும். செல்வாக்குகள் கூடுவது ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும். அரசு துறை, அரசியல்வாதிகள், ப்ரமோஷன் தடைகள் எல்லாம் நீங்கும். சமூகத்தில் பெரிய பொறுப்புகளுக்கு வருவதற்கு முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கிறதும் கண்கூடாக பார்க்கலாம். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலனை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடன் இருந்த இணக்கமற்ற சூழ்நிலை மாறி அந்யோன்யம் அதிகரிப்பதும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடைவதும், துணை அல்லது துணைவியார் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை பெறுவதும், அவர்கள் பேர் புகழ் சமூகத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுவதும், தொழில் ரீதியாக இருந்த மன கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது, ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும், சிவனை சரணாகதி அடைவது, டக்கென்ற தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பை பெறுவதும், அதேபோல் அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு, ஹார்மோன் குறைபாடுகளில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மிக முக்கியம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக குடும்ப ரகசியத்தை வெளியிடத்தில் பேசுவதோ, மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நாம் தலைவிடுவதோ கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த கோயிலில் போனாலும் மதுரை மீனாட்சி அம்மனாக நினைத்து அம்மன் வழிபாடு செய்ய செய்ய அனுகூலமான அமைப்பு ஏற்படும். மதுரை மீனாட்சிக்கு அம்மனுக்கே குங்கும அர்ச்சனை செய்வதாக நினைத்து வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனுங்களுக்கு, தனியாக இருக்கக்கூடிய அம்மனுங்களுக்கு செய்வது விசேஷமான பலனையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். காது மூக்கு தொண்டை அலர்ஜி, தொண்டையில் அசிடிட்டி வருவது போன்ற பாதிப்புகள், தலை சுற்றல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருப்பது முக்கியம். அதேபோல் தெய்வீக வழிபாட்டில் கண்டிப்பாக அனுமனை கும்பிட மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் ஏற்றத்தை நிச்சயமாக பெறுவீர்கள். பிள்ளைகள் விஷயம் அனுகூலம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். தனிப்பட்ட தொழில் தொடங்கணும் என்று நினைத்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான அனுகூலமான காலகட்டம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும், பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறைவது பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ரொம்ப நாட்களாக வேலை இல்லை, ரொம்ப நாட்களாக தொழில் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு கண்கூடாக படிப்படியாக பெரியளவு நம்பிக்கையும் பெரியளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் ரீதியாக எந்த ஒரு மாற்றம் கிடைத்தாலும் அதற்கேற்றவாறு மாறிக்கொள்வதும், வீடு அமைப்பு, நில அமைப்பு, வண்டி வாகன அமைப்பு, சுபகாரிய அமைப்பு டக்கென்று செய்து கொள்ளலாம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய வழிபாடு, பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு உங்களை காப்பாற்றும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். தலை சம்பந்தப்பட்ட விஷயம், முதுகு தண்டுவடம் சம்பந்தப்பட்ட விஷயம், பாத நரம்புகள் விஷயத்தில் நரம்பு கோளாறு தான் உபத்திரம் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ளாக சாதாரண சண்டை கூட குடும்பத்தில் பெரிய அளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் விட்டு கொடுத்தல் கும்பராசிக்காரர்களாக நீங்கள் தான் செய்ய வேண்டுமே தவிர உங்களுடைய துணை அல்லது துணைவியார் செய்வார்கள் என்று நம்பி பிரச்சனையை அதிகப்படுத்தாதீர்கள். கண்டிப்பாக கணக்கு வழக்குகள், சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல், வண்டி வாகனத்தில் தேவையில்லாத வித்தைகள் இதெல்லாம் கூடவே கூடாது. குறிப்பாக புதிய அறிமுகங்கள் சோஷியல் மீடியாவில் மிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நாட்பட்ட தேகாரோக்கிய குறைபாடுக்கு நல்ல மருத்துவரும் நல்ல மருத்துவ ஆலோசனையும் கிடைக்கக்கூடிய நாட்கள். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள், தொலைதூர பயணங்கள் ஏற்றத்தை தரும். எப்பொழுதும் உத்தியோகத்தில்
ஞாபக மறதி அதிகமாக இருப்பதனால் எழுதி வைத்து கொள்வதும், முக்கிய குறிப்புகள் பத்திரமாக வைத்து கொள்வதும், இரகசியங்களை பரம ரகசியமாக வைத்து கொள்வதும் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அனாவசிய பயணங்கள் வீண் செலவும் வீண் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். துர்கை வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் மென்மையான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். மன அழுத்தம், வயிற்று ஜீரணம், மிக கவனம், கழிவுப்பாதையில் சிறு உபத்திரம் கூட தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிறிது பதட்டம் காணப்படும். எனவே எல்லாவற்றிலும் எழுதி வைத்து கொண்டு செய்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், நல்ல அனுகூலம் ஏற்படுவது அபிரிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம், நம்பிக்கை ஏற்படும். வாகன அமைப்பில் அதிக அளவுக்கு மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் புதுப்பிப்பதும் ஏற்படும். சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது, கணவன் மனைவி சண்டை தீர்த்து வைப்பது என்று எல்லா விஷயமும் ஏற்றத்தை ஏற்படுத்துவது அதீதமான சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். பழைய கடன்கள் பைசல் செய்து புது கடன் அமைப்பு ஏற்படக்கூடிய உத்தமமான காலகட்டம். எல்லா முயற்சியும் வெற்றி திருவினையாக்கும். இதுவரை February 16/2/2025 முதல் 28/2/2025 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாட்டு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்வது நன்றிகள் பல.